எங்களுக்கு பின்னாடி யாரும் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. எங்களுக்கு பின்னாடி தீ இருக்குது. என்ன தீ தெரியுமா? பாரதி. அதனால நாங்க பயப்படவே மாட்டோம். எங்களுக்கு பணி நின்றது இல்லாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அவ்வளவுதான். இதே மாதிரி இவங்க ஆட்சி ஏற்கனவே நல்லா ஆண்டுட்டாங்க. எலெக்ஷன் வந்துதான் மறுபடியும் போட்டு மண்ணை வாரியா கொட்டிக்க முடியும். நாங்க அவங்க குடும்பம் மட்டுமே வாழ நாங்க ஓட்டு போடுவோம். அவங்க ஏசி ரூம்ல தூங்குவாங்க. நாங்க இந்த மாதிரி நாங்களே எங்கன்னா இறந்து வாங்கி கட்டிக்கணும் உட்காந்து நிக்கணும். எதுக்கு? எங்களுக்கு தேவையே கிடையாது. நாங்க யாரும் ஓட்டே போடுற மாதிரி இல்ல. அவருக்கு மேயர் கூட எங்களை வந்து எட்டி பார்க்கல. அப்படியே ஓடுறாங்க, பின்னாடியே ஓடுறாங்க. அவங்க எங்களெல்லாம் எட்டி கூட பார்க்காத பின்னாடியே ஓடுறாங்க. இதை விட்டுறாங்க. இருக்கிற தூய்மை பணியாளரை விட்டாங்க. என்னன்னு கேட்டா தூய்மை பணியாளருக்கு பெரிய பணி பாதுகாப்பு குத்துக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்து எத்தனை வந்தாங்கல்ல வரும்போது அதுல பணி பாதுகாப்பு எங்களுக்கு குத்துட்டாங்க. என்ன பண்ணி பாதுகாப்பு குத்தீங்க? ரோட்ல போனா அந்த சைடு ஒருத்தன் திட்டுவான், இங்க இருந்து வந்தா இந்த வெளியாலே திட்டல. எல்லாம் உங்க ஆளுங்க தான். உங்க ஆளுங்களோட கொடுமையெல்லாம் சகிச்சுதான் நாங்க ஏரியால வேலை செய்யறோம். சொம்மனா கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு தூய்மை பணியாளர் வேலைக்கு போட்டீங்க. ராம்கி காரனை வச்சு எத்தனை பேரை போடுற? ஒரு ஏரியாவுக்கு 5 பேரை தொடப்பம் வச்சு குப்பை எடுக்கிறாங்களா? நாங்க குப்பை எடுக்கத்தான் வந்துக்கிறோம். குப்பை வார வரல. நாங்க எல்லாம் குப்பை வாடுற ஜாதி. குப்பைய வாரினாதான் நீங்க உட்காந்து சோறு துண்ண முடியும். அதான் சொல்லுவாங்க, அப்ப சேத்துல கைய வச்சாதான் சோத்துல கைய வைக்க முடியும். அந்த வந்து எங்களுக்கு தான் தாகும். வெயிலையும் புயல்லையும் மழையிலும் எல்லாத்துலயும் உங்களுக்கு எங்க தேவை இருந்தது. ஆனா இப்ப வந்து உங்களுக்கு ராம்கி தான் தேவையா? உங்களுக்கு தனியார்னா இருக்குது. நீ உனக்கு தனியார் தான் முக்கியம்னா நீ வந்திருக்கவே தேவையில்லையா? அப்பவே சொல்லிருக்க வேண்டியது தானே. நீ என்ன சொன்ன? 19/1/2021 நான் வந்துதான் உங்களை தான் பண்ணி நிரந்தரம். எதுக்கு படுத்தல? எதுக்கு நீ எங்களை தனியார் கூடுவ? நாங்க சும்மா நாங்களாம் ஒழிக்கலையா? நாங்க ஒண்ணுமே பண்ணலையா? நாங்க இது வரைக்கும் எதுவுமே செய்யலையா? வார்த்தைக்கு வார்த்தை தூய்மை பணியாளர், தூய்மை இந்தியா திட்டம். எதனால வந்துச்சு தூய்மை இந்தியா திட்டம்? நாங்க சுத்தம் பண்ண கொச்சுதான் தூய்மை இந்தியா திட்டம் வந்துச்சு. இன்னைக்கு நார்தா? ஊரே நார்தா? எங்க கிட்ட வந்தாலே ஊரே இல்ல, மொத்தமாவே நார் அடிப்போம். நீங்க எப்படி மௌனமா இருக்கிறீங்களா? நாங்களும் அப்படியே போராடுவோம். உங்களதுல உயிரை கொடுக்க மாட்டீங்க, எங்களதுல உயிரை குத்து போராடும். இன்னைக்கு நான் செத்தன்னா 2000 குடும்பம் வாழும். அந்த மாதிரி எத்தனையோ பேர் முடிவெடுத்து வச்சிருக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்துன்னு போச்சுன்னா ஆகஸ்ட் 15 அதுவும் நீங்க வேற மாதிரி முடிவை பாப்பீங்க. எல்லா சுதந்திரம் வருது. ஆனா இந்த ஆகஸ்ட் 15 எங்க யாருக்குமே சுதந்திரம் இல்ல. நீ உங்களால வந்து அசிங்கம் அவமானம் தான். ஒருத்தருக்கும் சுதந்திரம் கிடையாது. வெள்ளக்காரனை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து துரத்துனாங்க இதுக்கு சுதந்திரம் கேட்டு. ஆனா அந்த சுதந்திரத்தையே நீங்க எங்களுக்கு தரல. தூய்மை பணியாளர்கள் அடித்தட்டு மக்கள் நாங்க. இதுதான் எங்க வாழ்வாதாரம். இதுதான் எங்களுக்கு உண்டான வழி. நாங்க இங்கதான் உட்காருவோம். காத்தாச்சாலும் மழை ஆச்சாலும் என்ன ஆனாலும் எங்க உயிரே போனாலும் இங்கதான் போவோம்.